மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஹீரோ வேல்யூ பிஆர் கேம்ஸ்குள்ள போகணுமா எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? என்னோட நோக்கம் அது இல்லை, என் பாதை வேறையா இருக்கு. நான் அதை வந்து அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவமானங்கள் ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும் அந்த மாதிரி நடந்துருக்கு? இல்லைங்க, என்னோட நோக்கம் அது இல்லை, என் பாதை வேறையா இருக்கு. நான் அதை வந்து அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஆனா இந்த 24 வருஷமா வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி மேல ஒரு கோவம் அந்த மாதிரி வந்ததே இல்லை. மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஹீரோ வேல்யூ அப்படின்லாம் இப்ப நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க வெளில எல்லாருமே. பிஆர் கேம்ஸ்குள்ள போகணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நான் செய்யலை. டக்குன்னு ஒரு காம்படிஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க படம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பாதிக்கும். எனக்குலாம் வந்து அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது என்னவாக இருந்து என்ன படங்கள் ஏதாவது சொல்லலாமா எங்களுக்காக? நான் மிஸ் பண்ணது கதைகள் எல்லாமே 70-90% வந்து ஹிட் மூவிஸ். அதில் எல்லாமே ஒரு 2-3 படங்கள் மட்டும் அது விட்டது காரணம் நானாக இருக்கேன். ஏன்னா எல்லாம் ஓகேன்னு வரும்போது டக்குன்னு வேற ஹீரோக்கு டிராவல் ஆகும். ஆனால் அந்த இயக்குனர் எங்கேயாவது பார்க்கும்போது பேசவே ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு. எனக்கு என்னை விட்டு போச்சு, ஏன்டா போச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு நீ உட்கார மாட்டேடா அதனால போச்சு. 90% வந்து அவங்க என்ன வேண்டாம்னு சொன்னதாக தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது வாட் வாஸ் யுவர் தாட்? யோசனையே இருக்காது. ஃபர்ஸ்ட் சில டேரக்டர் அப்படி ரொம்ப நார்மலாக சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல தெரியாது, சில பேர் வந்து எமோஷனலாக பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு பவுண்டட் வேணும். சிட்டி கதையா இல்லப்பா நம்ம வேற யாராச்சும் பண்ணலாம், இவருக்கு இதுதான்ப்பா கரெக்டா இருக்குன்ற ஒரு ஸ்டீரியோ டைப்ல நம்ம மாட்டிட்டனால இந்த மாதிரி கதைகள் நிறைய பண்ண வேண்டியதா இருந்ததா இல்ல இட் வாஸ் யுவர் சாய்ஸ்? செம்ம ஃபன்னா ஒன்று. ஏன்னா ஆக்சுவலாக நான் பயங்கர ஃபன்னானா, அதுவும் லைட்டானா அவர் ஃபன்னா தான் இருக்கும். Hi guys, it's Vani here from Little Talk. So we have Marudam Padam team with us. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராவே இருக்கேன். So happy. என்ன எனர்ஜெட்டிக் டீம். வித்தாத் அவர்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா ட்ரெய்லர் அந்த டீசர் பார்த்தேன், அது கீழே கமெண்ட் செக்ஷன் போனா வித்தாத் அவர்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்பா கண்ணை மூடிட்டு போய் படத்தை பார்க்கலாம். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது வாட் வாஸ் யுவர் தாட்? இந்த படம்னு இல்லை, எல்லா படத்துலையுமே என்ன யோசிப்பீங்க ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்? யோசனையே இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா கோ வித் ஃப்ளோ அப்படி தான். என்னென்னா இது எனக்கு இந்த பயிற்சி வந்து கூத்துப்படல. அங்கே வந்து நாங்கள் நாடகங்கள் பண்ணுறது வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். கதையை நாங்கள் படிக்கணும், லைப்ரரியில் நிறையா இருக்கும். எந்த எழுத்தாளருடைய நாடகங்களை நாங்கள் போட போகிறோமோ அவருடைய கதைகளை எடுத்து படித்து அதில் பிடிச்சதை, ஏன் பிடிச்சது என்ன ஏது எல்லாத்தையும் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ணோம். அந்த பழக்கம் வந்து எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுது. இங்கே என்னென்னா நல்ல படங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அங்கே ஏற்கனவே படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால இங்கே எனக்கு வந்து ஈஸியாக நான் கதை கேட்டோன்னோ. ஒரு சமயம் வந்து ஒரு சில டேரக்டர் அப்படி ரொம்ப நார்மலாக சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல தெரியாது, சில பேர் வந்து எமோஷனலாக பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு பவுண்டட் வேணுன்றேன். எனக்கு ஒரு பவுண்டட் கொடுத்து பவுண்டட் நான் திருப்பி படிச்சுட்டு தான் இது பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். ரூரல் ரோல்ஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஒரு படத்தை தாண்டி பண்ணாலே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்க, இவருக்கு இந்த கதை தான்ப்பா கரெக்டாக இருக்கும். சிட்டி கதையா இல்லைப்பா நம்ம வேற யாராச்சும் பண்ணலாம், இவருக்கு இதுதான்ப்பா கரெக்டாக இருக்குன்ற ஒரு ஸ்டீரியோ டைப்ல நம்ம மாட்டிட்டனால இந்த மாதிரி கதைகள் நிறைய பண்ண வேண்டியதா இருந்ததா இல்லை இட் வாஸ் யுவர் சாய்ஸ்? இல்லை இல்லை, எல்லாம் எனக்கு சாய்ஸ். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆள் வந்து அப்படியே சிட்டி தான், குற்றமே தண்டனை வேறு மாதிரி, ஒரு கிடாயங்கர்னு ரொம்ப ரூரலாக போயிருக்கேன். நிறைய டிஃப்ரென்ஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். நான் என்னோடய மூவிஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு இமோஷ்னலில் ட்ராவல் ஆகுது. அதனால அப்புறம் ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்குது. அதனால நீங்கள் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தெரியலாம். ஆனால் அதான் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ன்றீங்களா? இல்லை இல்லை, எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து எனக்கும் செம்ம ஃபன்னாக ஒன்று. ஏன்னா ஆக்சுவலாக நான் பயங்கர ஃபன்னாக அதுவும் லைட்டானா அவர் ஃபன்னாக தான் இருக்கும். அந்த ஃபன்னை வந்து எல்லாருமே ஆக்சுவலி என் கூட நாடகம் முடிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ்லாம் பயங்கர ஜாலியாகிடுவாங்க. மாமா போகலாம் மாமா வா நாடகம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. யாரோட அந்த மாதிரி மாமா எல்லாம் எனக்கு பாபு, சாந்தா, சோமு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது விமல், இதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். எனக்கு ஃபன் பண்ணணும்னு ஆசை, நல்ல ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஆனால் எல்லாரும் தெரியல, இது வந்து வாபா
ஃபேமிலிக்கு பையன் அப்படின்னா கூப்பிடு விதார்த்து அந்த மாதிரி அப்படின்னா அப்படி வந்துடுது. சரி, அதில் நல்லா இருக்கு. நம்ம அது வந்து சொல்லணும்னு தோணுது. நான் அதில் எமோஷனல் ஆகுறேன், நான் அதில் அழுகிறேன், அதில் உணர்வு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். அது மூலமாக என் லைஃபே கொஞ்சம் பயங்கர சேஞ்ச் ஆகுது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்ததை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து செம்மையாக பயங்கர ஃபன்னாக ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆஹா, ஓகே, சூப்பர் சார். அடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணான ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேனாக இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ குற்றமை தண்டனையாக இருக்கட்டும், இல்லை குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் செம்ம வெர்சடைலாக பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆடியன்ஸ் யூ ஹேவ் கிரியேட்டட். பட் அதையும் தாண்டி இன்னும் வைடரான ஆடியன்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி, இந்த மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஹீரோ வேல்யூ அப்படின்லாம் இப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க வெளில எல்லாருமே. ஸோ அதுக்கு இன்னும் நம்ம பிஆர் அப்படின்ற விஷயம் பண்ணணுமா, அந்த பிஆர் கேம்ஸ்குள்ளே போகணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய. எனக்கு இது எல்லாம் தெரியும். ஓகே, அதெல்லாம் நான் செய்யலை. அதான் ஏன் ரீசன் என்னவாக? இல்லை, எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்டராக இருக்கத்தான் ஆசைப்பட்றேன். ஓகே, நான் ஹீரோவாக இருக்க ஆசைப்படல. நான் வந்து என் ஒய்ஃபுக்கு என் பிள்ளைக்கு ஹீரோவாக இருந்தப்போ, என் வீட்டுக்கு நான் ஹீரோ. நான் இங்கே வந்து ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய சுமைங்க. அது ஒரு பெரிய சுமை. நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு காம்படிஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு அந்த நான் யாரையும் சொல்லலை, நான் எந்த சொல்கிறேன். அது வந்து பயங்கர பொறுப்பு இருக்குது, பயங்கரமான ஒரு ப்ரெஷர். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு நீங்கள் டக்குன்னு ஒரு காம்படிஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் படம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பாதிக்கும். எனக்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் எந்த பாதிப்பெல்லாம் இருந்ததே கிடையாது. நான் அப்போ எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஒரு வகையில் அதை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஆக்டராக இருக்க ஆசை இருக்குது, நல்ல நல்ல படங்கள் பண்ண ஆசை இருக்குது. நான் அதனால என்னென்னா, நான் எல்லார்ட்டையுமே சொல்கிற விஷயம், இந்த வருமானம் போதுமானது. இப்படியான படங்கள் ஸ்டெடியாக நிற்கணும். மக்களுக்கும் இப்போ இது வந்து மக்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட போயிடலாம். ஆனால் மக்களுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. அதனால எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல இதுக்கான வெற்றியை மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவ்வளோதான் இந்த படத்துக்கான வெற்றி. இது வந்து ஆக்சுவலாக இன்னொன்று ரொம்ப சேஃபஸ்ட் ஜோன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த இடத்துக்கு யாரும் போட்டி வரமாட்டாங்க. இது வந்து அது பாட்டு இருக்கிறது உண்டு. அது ஒரு தனியாக மூலையில் வாங்க எங்கேயோ ஏன் பாரு அங்கே ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஓரத்தில் ஆடுறது. அதனால இதுக்கான வெற்றி. ஏன்னா இப்படி ஒரு படம் எடுத்து நான் அப்படி ஒரு கலெக்ஷன் பார்க்கணும், நீங்கள் அப்படி ஒரு கலெக்ஷன் பார்க்கணும்னா நீங்கள் அப்படி ஒரு படம் எடுக்கணும், செலவு பண்ணி பயங்கரமாக இருக்கணும். இந்த கதைக்கு போதுமான செலவு இது. இதுக்கான வருமானத்தை ஈட்டி கொடுத்ததுன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்கள் இப்போ, ஏன்னா நீங்கள் ஒரு குரங்கு பொம்மையோ ஒரு குற்றமை தண்டையோ கிடாயிங்கர்னு பண்ணுவோ நீங்கள் சொல்கிற படங்கள் எல்லாமே ஒரு நல்ல கதை உள்ள படங்கள். அதெல்லாம் அவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய படங்கள் தான். அப்போ அதுக்கான வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளரோ இயக்குநர்களோ நடிகர்களோ முன் வருவாங்க. அதனால் எனக்கு இது அந்த அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. தட்ஸ் கிரேட். ஏன்னா இப்போ என் கிராஃப்ட் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு சில லெஜெண்டரி ஆக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம ரசிப்போம், இதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதையும் தாண்டி அதை நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி விமர்சனம் நிறைய வைக்கிறாங்க. ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கோங்களேன், ஆக்டர்ஸ்னே சொல்லல, மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க பயங்கரமா பண்றாங்க. அது நான் சொன்ன மாதிரி பிஆர் கேம்ஸா இருக்கலாம், இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அவங்க மேல போடுற ப்ரெஷர்ஸ்னால அந்த வெளியே வராம இருக்கலாம் நிறைய படங்கள். இப்போ சின்ன படங்களுக்கா இருக்கட்டும், இல்ல அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கா இருக்கட்டும், தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கொடுக்கறதே இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஃப்ரம் த ஸ்கிராச் வந்திருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் 2001ல இருந்து எப்படி ஆரம்பிச்சு இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்ல அவமானங்கள் ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி நடந்துருக்கு? இல்லைங்க, அவமானங்களை நான் எடுத்துக்கிட்டா தானே. நீ உன்னோட நோக்கம் அவமதிக்கிறது இருந்தால் என்னோட நோக்கம் அது இல்லை, என் பாதை வேறையாக இருக்குது. நான் அதை வந்து அதை திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அவங்க ஆக்சுவலாக நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். நான் அது 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 கேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்கு ரியாக்ட் பண்ணுற வேலை எனக்கு இல்லை. என்னோடய வேலை எனக்கு ஒன்று இருக்குது, நான் அதை செய்ய கிளம்பிட்டேன், அது கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு கமர்ஷியலாக இல்லை ஒரு நம்பர்லேயோ எதுலேயோ நீ கணக்கு வச்சு நான் ட்ராவல் பண்ணியிருந்தால் இப்படியான படங்கள் நான் பண்ணியிருக்க முடியாது. அதே நேரம் நான் அப்படி ஒன்று போயிருந்தால் ஒன்று ஜெயிச்சிருக்கலாம், இல்லைன்னா காணாமல் போயிருக்கலாம். இத்தனை வருஷம் பயணிச்சிருக்க முடியாது. நான் அன்னிலேருந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு ஒரு கதையின் நாயகனாகி.
15 வருஷமாக நான் இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சினிமாவில். இப்போயும் ஒரு 5-6 படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் என்னைக்காவது நான் அந்த ஒரு போர்ஷனுக்கு போயிருந்தேன்னா இந்த 15 வருஷமும் எனக்கு கிடச்சிருக்காது. ஆனா இந்த 24 வருஷமா வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி மேல ஒரு கோவம் அந்த மாதிரி வந்ததே இல்லை. எப்படி ஏன் கோவப்படணும்? ஏங்க நான் இன்னைக்கு இப்படி இருக்கிற என்ன பொருளாதாரத்துலேயும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கிறது காரணமே இந்த இண்டஸ்ட்ரி தான். சினிமா மேலே எப்படி கோவப்பட முடியும்? அதுதான் நம்மளை காப்பாற்றுது. நமக்கு வந்து வருமானத்தையும் கொடுக்குது, புகழையும் கொடுக்குது. இன்றைக்கி எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் நம்மளை அடையாளம் தெரியுதுல்ல. ரியலி நைஸ், சூப்பர், செம்ம பாசிட்டிவ் பர்சனாக இருக்கீங்க சார். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் மக்களுக்கு நம்ம வந்து இப்போ பிரதிபலிக்கணும் பாசிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருக்கு இப்போ. பட் விதாத் அவர்கள், எனக்கு லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வின்னு நினைக்கிறேன். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னவாக இருந்து என்ன படங்கள் ஏதாவது சொல்லலாமா எங்களுக்காக? நான் இது ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணதில் மிஸ் பண்ண, இல்லை டேட் இல்லாமல் மிஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி கதைகள் ஏதாவது? நான் மிஸ் பண்ணது கதைகள் எல்லாமே ஒன்று என்னன்னா ஒரு காரணமாக இருக்கும், பண்ணலாம்னு ஒத்துட்ருப்போம். அது ஆல்மோஸ்ட் மிஸ் ஆன கதைகள் 90% வந்து அவங்க என்ன வேண்டாம்னு சொன்னதாக தான் இருக்கும். முதல்ல கமிட் ஆகிடும், ஒரு விஷயம் பேசிடுவோம், அது வந்து அப்புறம் ஆக்சுவலாக எல்லாம் ஓகேன்னு வரும்போது டக்குன்னு வேறு ஹீரோவுக்கு ட்ராவல் ஆகும். அவங்க வந்து என்ன வரலையே அப்படிங்கும்போது வேறு நம்ம தெரிஞ்சிடும், வேறு ஹீரோவுக்கு பண்ணுறாங்கன்னா ஓகே டன் நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த இயக்குனர் எங்கேயாவது பார்க்கும்போது அவர் பேசவே ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு. நான் சொல்லுவேன் என்னங்க அப்படின்னு, இல்லை பிரதர் இந்த மாதிரி இருக்கட்டும். நான் சொல்லுவேன் அது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா மைனா நான் நடிக்க வேண்டிய படம் இல்லை, வேறு ஹீரோ பண்ண வேண்டிய படம். அவரை கமிட் பண்ணி கூட எனக்கு வந்தது. அதனால் ஒரு படத்துக்கு என்ன தேவை அது நடக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஐயோ பட் எப்படி சொல்கிறதும் கூட தோணிருக்காங்க. அது எல்லாமே பொருளாதார அடிப்படையில் தான். என்னென்னா இவரை வச்சு ஒரு ஸ்டார்ட் ஆகும், அது படம் நல்லா ஒரு கதைக்கு நல்லா ஒரு மெருகேற்றி ஒரு வரையில் இல்லை இது இன்னும் இவர் பண்ணால் இந்த பட்ஜெட் பெருசாகும், கொஞ்சம் வருமானம் பெருசு அப்படி போகும். அது ஆஷ்யூஷுவல், அது தப்பு கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் காசு போடுறாரு, அவர் அந்த காசை எப்படி எடுக்குன்னு நினைப்பார்ல, அந்த மாதிரி தான் மிஸ் ஆகிருக்கும். நிறையா படங்கள் அப்படி தான் ஆயிருக்கு. மித்தபடி டேட்டால எனக்கு பெருசா ஆனதா இல்லை. பட் அது இப்போ ஒரு புரிதல் இருக்குல்ல சார், இந்த மாதிரி பொருளாதாரம் இருக்கனாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரி நம்மளுக்கு தோணி இருக்காதுல, ஒரு மென்டல் ஸ்டேட் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னப்பா இந்த படம் ஏன் நம்மளுக்கு வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணது உண்டா? இல்ல, அதெல்லாம் புரிதல்லாம் இல்ல. அது தெரியல, நான் ஏத்துக்கிட்டேனா ஏத்துக்கலையா, அது என்ன ஒண்ணுமே பண்ணல. அதான் உண்மை. எனக்கு ஏதாவது பண்ணியிருந்தா கூட எனக்கு வலிச்சிருந்தா நான் அதுக்கு வேலை பார்த்துருப்பேன். எனக்கு என்னை விட்டு போச்சு, ஏன்டா போச்சு அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு நீ உட்கார மாட்டேடா அதனால போச்சு, அப்போ அந்த பட்ஜெட்டை நான் வளர்த்துக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு முனைப்பு வந்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு நடிக்க பிடிக்கும், நடிக்க வேலை வேணும். இந்த வேலை என்ன, இந்த வேலையில் நான் எங்கே பார்க்கணும்னா, நான் செய்கிற வேலை சரியில்லைன்னு சொல்லும்போது நான் என்னை சரி பண்ணிக்கணும். நான் செய்கிற வேலை சரியாக இருக்குது, ஆனால் அதை பார்த்தவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அது வந்து நான் நாடகம் பண்ணுறேன், என்னோட நாடகத்தை வந்து ஒரு ஷோக்கு 100 பேர் அப்படின்னா, நான் ஒரு 20 ஷோ பார்த்தா 2000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அது எனக்கு பெரிய திருப்தி. இன்றைக்கி நான் ஒரு படம் பண்ணுறேன், கிட்ட பல லட்சம் பேர் அந்த படத்தை பார்க்குறாங்க, புரியுதுங்களா? அப்போ இன்னும் இவங்க பார்க்கலையே அவங்க பார்க்கலையே அப்படிங்கிறது, அதுக்கான பொருள் ஈட்டுறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் பிரச்சனை வரும் தவிர எனக்கு பிரச்சனையா இல்லை. எனக்கு பிரச்சனை எங்கன்னா, இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்ததுல நல்ல கதை, இவர் மொக்கையாக நடிச்சிட்டாரு, அவர் நடிக்கல அப்படின்னு ஏதாவது ஒன்று வருதுன்னா, நம்ம வந்து அதை நம்ம திருத்தணும். அது ஒரு விஷயம் நமக்கு ஃபீல் ஆகும். அஃப்கோர்ஸ் நடக்கும். நமக்கு ஏதாவது வந்து என்னையா அப்படி நடிச்சிருக்க அப்படிங்கும்போது நம்ம வருத்தத்தை உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம வேலை மேலே, நீங்கள் பொருள் மேலே வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா பொருள் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தன்ட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன்ட்ட போவோம், இன்னொருத்தர் போவோம். அதுக்கு ஏன் ஆசை போகணும்? எனக்கு ஆசை என்னென்னா என் வேலை மேலே ஆசை, அதனால அது பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற மாதிரி பேசுகிறீங்க சார். ஒரு வாட்டி உங்கள் இன்டர்வியூஸ்லாம் அப்படி நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பட் ஆனால் படம் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள். அது ஒன்றும் இல்லை, விட்டுட்டு போனதுங்கிறது அவங்க அந்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இதெல்லாம் எது பாவம் இல்லை. சரி, ஓகே, எல்லாமே நிறைய எல்லாமே ஹிட் படங்கள். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 70-90% வந்து ஹிட் மூவிஸ். அதில் எல்லாமே ஒரு 2-3 படங்கள் மட்டும் அது விட்டது காரணம் நானாக இருக்கேன். ஏன்னா அது வந்து தெரியாமல் போயிட்டேன். அங்கே வந்து ரொம்ப வேண்டியவர் தான், ஆல்ரெடி நடிக்க வேண்டிய ஒரு பையன், நான் அது வேணான்ட்டேன். அது பேர் சொல்லலாம்ல சார்? இத்தனை பேரும் அந்த ஹீரோக்கு தெரியவே தெரியாது. அந்த ஹீரோ ப்ரொடியூசருக்கு எனக்கும் இயக்குனருக்கு 3 பேருக்கு நடந்தது.
புரியுது, கண்டிப்பாக. இல்ல சார், இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை இன்னும் வளர்க்கும். இல்லை, எனக்கு வளர்க்குது. நான் இன்னும் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் ஆர்ட்டுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கீங்களோ, இல்லைன்னா 15 வருடமாக ஒரு கதாநாயகன் இருக்க முடியாதுங்க. அதுவும் நிறைய தோல்விகளை கொடுத்து அங்கங்கே ஒரு வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்கவே முடியாது. அது இருக்கிறதுனா நான் நினச்சிப்பேன், இல்லை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வேலையில் நீ ரொம்ப உண்மையாக இருக்கியோ அது உன்னை விடாது. அது சினிமா இல்லை, உலகத்தில் எந்த விஷயத்துலையும் உங்களை கைவிடாது.